Hi students, நம்ம exercise 4.4 போலாம். Find the principal value of the first sum open secant inverse of 2 by root 3. இந்த மாடல் எல்லாம் போட்டப்போ நம்ம என்ன பண்ணுவோம், let y எடுத்துலாமா, secant inverse of 2 by root 3 எடுத்துலாம். இந்த secant அப்போ இந்த secant y மாறிடுமா 2 by root 3. என்ன பண்ணுறோம் அப்போ நமக்கு sin cos tan நமக்கு 3 எக்ஸஸ் பார்த்தாச்சு இல்லையா, அது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஆனால் அப்படியே நம்ம போயிடலாம். இப்போ சீக்கிரம் நம்ம ஆக்சுவலி நமக்கு வந்து காசோட ரெசிப்ரோக்கல் தானே, அப்போ காஸ் ஒய் என்ன ஆகும், நமக்கு √3/2 ஆகிடும் இல்லையா. இப்போ தேர்ஃபோர் நமக்கு தெரியும் உங்களுக்கு காஸ் √3/2 எப்போ வரும், உங்களுக்கு 630 டிகிரி தானே, அப்போ π/6. தேர்ஃபோர் ஒய் வந்து π/6 விச் பிலாங்ஸ் டு வந்து 0 to π. சரி, சீக்கிரம் என்ன பண்ண நமக்கு காசாக மாற்றி நம்ம பண்ணிட்டோம், ஆன்சர் பண்ணது வச்சாதான் ஓகேவா. அதே போல் செகண்ட் போட்டலாமா, இதுலேயே காட் ஆஃப் √3 இருக்கு இல்லையா. இப்போ அதே போல் லெட் என்ன பண்ணுங்க y ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் √3. அப்போனா காட் y ஈக்குவல் டு √3 ஆகும். காட் y நமக்கு tan y 1/√3 ஆகுமா. 1/√3 நமக்கு வரும், காட் tan √3க்கும் π/6 தானே, அப்போ tan 30 டிகிரி இல்லையா, π/6. therefore நமக்கு y equal to π/6 30 degree which belongs to the minus π/2 வந்து plus π/2. ஏன்னா tan குத்தவன் தெரியும் உங்களுக்கு, ஓப்பன் bracket minus π/2 plus π/2 பண்ணும். இதே சைன் என்ன நமக்கு மைனஸ் π/2 வந்து plus π/2 க்ளோஸ் bracket வச்சு போடுவோம், ஸ்கொயர் bracket வச்சு போடுவோம் சரிங்களா. தேர்ட் சப்ஸ்டிடியூஷன் போயிடலாமா. cosecant inverse minus 2 cosecant inverse of minus √2. ஓகே, இப்போ லெட் y என்ன பண்ணலாம், cosecant inverse of minus √2. அப்போ cosecant என்ன பண்ணாலும் cosecant inverse வந்து cosecant y மாறுமா minus √2. அப்போ அப்போ சைன் ஆகிடும் நமக்கு, இது ரெசிபோ போனால் நம்ம சைன் வந்துடும் இல்லையா, -1/√2 ஆகிடும். எப்போ நமக்கு 1/√2 வரும், sin 45 டிகிரி தானே, அப்போ π/4. நமக்கு தெரியும் மைனஸ் sin θனா நமக்கு sin ஆஃப் minus tan வந்துருமா, அப்போ sin ஆஃப் -π/4. therefore y equal to the -π/4 which belongs to square bracket -π/2 வந்து +π/2. அவ்வளோதான். நம்ம என்ன தான் நமக்கு காட்டை தேனை மாத்திரம், சைனை மாத்திரம், சீக்கிரம் காசா மாத்திரம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்ம் அந்த டொமைன் வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.